தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பாடங்கள் அந்த புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், சபைகளுக்கு இவைகளை எழுது, சபைகளுக்கு சொல்லப்படுகிறதாவது, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்று வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 7 சபைகளை குறித்து வாசித்தாலும் எல்லா சபைகளுக்கும் எல்லா காலங்களுக்கும் உரியது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டாலும் இந்த 7 சபைகளிலே காணப்பட்ட அனுபவங்களை இந்த நாட்களில் கூட நாம் காண முடிகிறது. முதலாவதாக எபேசு சபைக்கு என்று எழுதுகிறார். அந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதே போல அந்த சபையில் ஒரு குறையை காண்கிறார். ஆதி அன்பை விட்டாய் என்ற ஒரு குறையை காண்கிறார். சிமிர்னா சபைக்கு தேவனுக்காக பாடு அனுபவிக்கிற சபை, அந்த சபையை அவர் குறையே சொல்லாதிருக்கிறார். மூன்றாவதாக பெர்கமு சபை, அது உலகத்தோடு கூட கலந்துவிட்டது என்று காண்கிறோம். நான்காவதாக தியத்தீரா சபை, மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக சர்தை சபை, அது பெரிதாக காணப்பட்டாலும் அது உயிரற்ற நிலைமையில் இருக்கிறதை காண்கிறோம். ஆறாவதாக பிலதெல்பியா சபை, கொஞ்ச பலன் இருந்தும் இரண்டு மறுதளிக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி இந்த சபைக்கும் தேவன் குறை சொல்லாமல் இருக்கிறார். ஏழாவதாக லவுதிக்கேயா சபை, அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதை காண்கிறோம். இந்த 7 சபைகளுக்கும் இருக்கிற அதே அனுபவங்களை இந்த நாட்களில் கூட சபைகளிலே காணப்படுகிறதை காண்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சபைகளும் நல்ல நிலைமையிலே தேவன் மகிமைப்படுகிற விதத்திலே கர்த்தர் நம்முடைய சபைகளை ஆசீர்வதிப்பாராக. நம் ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துவாராக. தேவன் குறை சொல்லாத சபைகளாயிருக்கிற சிமிர்னா பிலதெல்பியா சபைகளைப் போல நம்மையும் கூட அதை நடத்துவாராக என்று அர்ப்பணித்து ஜெபிப்போம். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.